ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு, அக்கா எனக்கு இந்த ஒரு ப்ளவுஸையும் தைச்சி கொடுங்கக்கா, கல்யாண பொண்ணுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸு தைக்க சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வேறு சேலை தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க, இதை தைங்கன்னு சொல்லிட்டு. இது என்னமோ செட்டு சேலைன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி எடுத்துருக்கோங்கக்கா, எனக்கு வந்து தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அதாவது நேற்று நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் தைச்சி தரேன், ஆனால் லைனிங்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த லேஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, நான் வந்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தைக்கிறதுக்காக வந்தேன். பார்த்தா கரண்ட் இல்லை, எப்படி இருக்கும். சரி பார்ப்போம், வெட்டி வச்சுட்டு கரண்ட் வந்தால் தைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு வெட்டலாம்னு சொல்லிட்டு பார்க்குற லைனிங்கு 80 பாயிண்ட் கூட இல்லை, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதுங்க. எப்படி இருக்கும் நம்மளுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு வந்து அரைக்கைன்றதுனால எனக்கு வந்து லைனிங் வந்து ஓகே, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிட்டேன். இன்னொரு பொண்ணுக்கு வந்து கை வந்து நீளம் அப்படின்றப்ப எனக்கு வந்து அந்த துணி வந்து லைனிங் துணி பத்தலை. சரின்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இந்த பாருப்பா அரைக்கை தான் வைக்க முடியும், ஃபுல் கை இது எல்போ கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லட்டுமே, சரிக்கா எனக்கு தெரியாமல் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நீங்கள் வந்து அரைக்கையாவே வச்சு தைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த 2 ப்ளவுஸையும் வெட்டி வச்சுட்டு, இன்னொரு அக்கா அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு தப்புன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். கரண்ட்டு வந்துருச்சு. பாருங்கள், இந்த டிசைன் தான் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்த லேஸை வச்சு கையில் வந்து அந்த பார்டரு வச்சு பால்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளவுஸு தைச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி தைச்சி கொடுங்க. பார்த்தீங்கன்னா பிசுரே தெரியாமல் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஷோல்டராக இருக்கட்டும், கீழே பட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபினிஷிங்காக வந்து நீட்டாக வந்து பண்ணியிருப்பேன். நம்ம வந்து பிசுரோடு தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து எப்பயும் போல் தைச்சி கொடுத்தா அவங்க போட்டுக்கிடுவாங்க தான். இந்த மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தோம்னா கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஸோ நல்லா ஃபினிஷிங்காக தைச்சி கொடுங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க. இது வந்து இந்த கல்யாண பொண்ணுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன், அது நல்லா இருக்குன்னு சொல்லி தான் என்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ வந்து அதுதான் அந்த ஃபினிஷிங் நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, அதுதான் என்னோட இது என்ன முத தைக்க கொடுத்துருந்தாங்க. அந்த கட் அவுட்டுக்கு ஃபோட்டோ எடுக்கணுங்க்கா, நீங்கள் தைச்சி கொடுங்கக்கான்னு சொல்லிட்டு நான் தைச்சி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி தைங்க, கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்க. தேங்க்யூ.